சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் கவிதையால் ஆட்சி செய்தவர் கவியரசு கண்ணதாசன். அதேபோல் இசையால் உலகையே கட்டி போட்டவர் இசைஞானி இளையராஜா. இவர்கள் இருவரும் வெவ்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நாம் நினைத்தாலும் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய அந்த சில ஆண்டுகள் தமிழ் சினிமாவின் பொற்காலம் என்றே சொல்லலாம். ஒரு மூத்த கவிஞருக்கும் வளர்ந்து வரும் இளம் இசையமைப்பாளருக்கும் இடையே ஒரு புரிதல் ஏற்படுவது கடினம். ஆனால் இளையராஜா கண்ணதாசன் கூட்டணி ஒரு மேஜிக்கை நிகழ்த்தியது. அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திரையுலகின் அந்த பொற்காலச் செய்திகளின்படி 1970களின் பிற்பகுதியில் இளையராஜா தனது கிராமிய இசையாலும் நவீனமான மெட்டுக்களாலும் ரசிகர்களை கவர்ந்து கொண்டிருந்தார். அப்போது கவியரசு கண்ணதாசன் பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றி கொண்டிருந்தார். இளையராஜா இசையமைத்த பத்ரகாளி மற்றும் புவனா, ஒரு கேள்விக்குறி போன்ற படங்களில் இவர்களின் கூட்டணி ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இளையராஜா ஒரு மெட்டை போட்டு காட்டும்போது கண்ணதாசன் அதன் வேகத்தையும் அதில் இருந்த புதிய ஜாலத்தையும் பார்த்து வியந்து போனாராம். கண்ணன் ஒரு கைக்குழந்தை போன்ற பாடல்கள் இவர்களின் கூட்டணியில் வந்த ஒரு உன்னதமான படைப்பு. ஒரு இயக்குனராக இளையராஜா என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டு கண்ணதாசன் வரிகளை வடித்தார். ரஜினிகாந்த் மற்றும் சிவகுமார் நடித்த பல வெற்றி படங்களுக்கு இவர்களின் பாடல்கள் ஒரு முக்கியமான தூணாக அமைந்தது. இளையராஜாவின் இசை நுணுக்கங்களுக்கு ஏற்ப கண்ணதாசன் தனது வரிகளால் ஒரு புதிய வேகத்தை கொண்டு வந்த ரகசியம் இதுதான். இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு மூத்த கலைஞன் புதிய மாற்றத்தை எப்படி வரவேற்கிறார் என்பதுதான். இளையராஜா ஒரு மெட்டை போட்டுவிட்டு, கவிஞரே, இந்த மெட்டு கொஞ்சம் வித்தியாசமானது என்று தயக்கத்துடன் சொன்னாராம். அதற்கு கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, தம்பி, இசை மாறலாம், ஆனால் தமிழ் மாறாது என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்களேயே அந்த சூழலுக்கு உயிர் கொடுத்து விட்டாராம். உதாரணமாக, நிழல் நிஜமாகிறது படத்தில் வரும் இலக்கணம் மாறுதோ பாடலை சொல்லலாம். கமல்ஹாசன் மற்றும் சுமித்ரா நடித்த இந்த படத்தில் ஒரு பெண்ணின் மனப்போராட்டத்தை அத்தனை துல்லியமாக வரிகளில் வடித்திருப்பார் கவியரசு. இளையராஜா இந்த வரிகளுக்கு கொடுத்த அந்த மென்மையான இசை பாடலை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. இளையராஜாவின் அந்த ஹார்மனி இசையும் கண்ணதாசனின் ஆழமான தத்துவ வரிகளும் இணைந்து ஒரு சாதாரண திரை இசையை ஒரு உலகத்தரமான படைப்பாக மாற்றிய ரகசியம் இதுதான். இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய ஒவ்வொரு பாடலும் ஒரு இசை பொக்கிஷமே. வரலாற்றில் நிலைத்திருக்கும் அந்த இளையராஜா கண்ணதாசன் கூட்டணி, இசைஞானி இளையராஜா இன்று நமக்கு பல அற்புதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கவியரசு கண்ணதாசனுடன் அவர் பணியாற்றிய அந்த தொடக்ககால பாடல்கள் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவை. கவியரசு மறைந்தாலும் இளையராஜாவின் இசையில் இன்றும் அந்த வரிகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.